ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஏஸ் இன்கம் இஸ் 25% மோர் தேன் தட் ஆஃப் பிஸ் இன்கம், தென் பை வாட் பர்சன்டேஜ் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏஸ் இன்கம். சரி, இப்போ இது வந்து கொஷின். அதாவது ஏவோட இன்கம் வந்து பியோட இன்கமோட 25% அதிகமாக இருக்குது அப்படின்னா பியோட இன்கம் ஏவோட இன்கம் விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 25 அதிகமாக இருந்தால் இங்கே 25 கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து அப்சல்யூட்லி ராங். சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஏவோட இன்கம், ஓகே, நெக்ஸ்ட்டு பியோட இன்கம். சரி, இப்போது ஏவோட இன்கம் வந்து 25% மோர் தேன் தி பியோட இன்கம். இப்போ பியோட இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கணும்? 100. அப்போ ஏவோட இன்கம் பியோட இன்கம் விட 25% அதிகமாக இருந்ததுன்னா அப்போ இது எவ்வளோவா இருக்கணும்? 125. சரி, இப்போ அதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 25 கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் பர்சன்டேஜாக சொல்லுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏவோட இன்கம் 100 ரூபாங்க, பியோட இன்கம் 25 ரூபா. அப்போது பியோட இன்கம் ஏவோட இன்கம் விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரூபாவில் பார்க்கும்போது 25 ரூபா, பட் பர்சன்டேஜில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏஸ் இன்கம். இப்போ லெஸ் தேன் தட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸாக இருக்குது, கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இப்போ மைனஸ் பண்ணி வர வேல்யூவை மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வேல்யூவில் பெரிய வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க. இதே இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் ஆயிருந்ததுன்னா இந்த ரெண்டு வேல்யூவை சின்ன வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு போயிட வேண்டியதான். ஓகேங்களா? சரி, அப்போது மைனஸ் பண்ணி வர வேல்யூ நியூமரேட்டரில், டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்டதால் இந்த ரெண்டு வேல்யூவில் பெரிய வேல்யூ டினாமினேட்டரில், பர்சன்டேஜ்ன்ற கேட்கறதால அப்போது 100. ஓகே, சரி, இப்போ இது சால்வ் பண்ணும்போது 25 டேபிளில் இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸு, இது 5 4s are 20. அப்போது பியோட இன்கம் ஏவோட இன்கம் விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது? 20% கம்மியாக இருக்குது. சரி, இப்போது மெத்தட் நம்பர் 2 இன்னொரு மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இதே கொஷினை இன்னொரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். சரி, இப்போ பியோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது? ஸோ லெஸ், அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்குது பியோட சேலரி வந்து ஏவோட சேலரி விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ பி சேலரி வந்து கம்மியாக, சரியா, லெஸ்ஸாக இருக்குது. சரி, இப்போது 25% ஏ வந்து பியோட எவ்வளோ இருக்குது? 25% வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 25%-ஐ நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் போடும்போது என்ன வரும்? 1/4. சரி, இப்போ இங்கே டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ், அதாவது லெஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ லெஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரியா? லெஸ், அதாவது பியோட இன்கம் ஏவோட இன்கம் விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணால் தான் கம்மியான பர்சன்டேஜ் வரும். சரியா? ஒரு ஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் we can reduce the numerator or increase the denominator. ஓகே, ஒரு ஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நியூமரேட்டரை ரெடியூஸ் பண்ணோம், இல்லை டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணோம். நம்ம இங்கே நியூமரேட்டரில் கை வைக்கவே வேண்டாம். டினாமினேட்டர் அது பதிலாக வந்து என்ன பண்ணலாம்? டினாமினேட்டரை என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்போது 1/4 டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 1 + 4 = 5. அதாவது 1/5 ஆகும். ஸோ 1/5 ஈக்குவலண்ட்டு பர்சன்டேஜ் என்ன? 20%. அப்போது பியோட சேலரி வந்து ஏவோட சேலரியில் விட 20% கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதா? ஸோ என்ன கேட்குறாங்க? ஏவோட இன்கம் பியோட இன்கம் விட 25% அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ பியோட இன்கம் ஏவோட இன்கம் விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணோம்.
ஸோ ஃப்ராக்ஷனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டரை ரெடியூஸ் பண்ணோம், இல்லை டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணோம். நம்ம இங்கே நியூமரேட்டரில் கையே வைக்க போதில்லை, அதுக்கு பதிலாக இன்ஸ்டட் we can increase the denominator value. ஸோ இப்போ 1/4 அப்படின்னா 4ன்றது மொத்த வேல்யூ, அதை இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், மேலே இருக்கிற வேல்யூவோடு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 + 1 ஆச்சுன்னா 5 ஆகிடும். அப்போ 1/5. ஸோ 1/5 தட் இஸ் ஈக்குவலன் டு 20%. இப்போ பியோட இன்கம் வந்து ஏவோட இன்கம் விட 20% வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதாங்க விஷயம், சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட்டர் வேல இது வந்து சால்வ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம், குயிக்காக சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய கொஷின்ஸாக எப்படி ஸ்மார்ட்டர் வேல சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.